மோஸ்ட் ப்ராபப்ளி லேடீஸ் தான் வந்து ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ்ல அஃபெக்ட் பண்ணுவாங்க. இல்ல குழந்தை பிறப்புக்கு அப்புறம் ஏன் ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் வருது அப்படின்னா சொன்னாங்கன்னா, ஜென்ட்ஸ் வந்து ப்ராப்பரா லேடீஸ் அவங்களுக்கு குக் பண்ணி குடுப்பாங்க. ஸோ 3 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃபுட் கிடைக்கும். லேடீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்டைம்லி ஃபுட். அதான் இந்த வியாதி வந்து உயிரை அழிக்காது, ஆனா முடக்கி போடும். லேடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, பழைய மிஞ்சின சாப்பாடு சாப்பிட்றது. ஏன்னா இது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கிடையாது. நம்ம உடம்புலேருந்து நம்மளே உருவாக்குறது தான். நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால நம்மளே உருவாக்கக்கூடிய டிசீஸ் தான் இந்த ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ். வணக்கம், நான் டாக்டர் வி விஜய் பீஷ்மர், ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர், மதுரை மாட்டுத்தாவணியில் எங்கள் கிளினிக் இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் ஷியாமா. நான் ஆயுர்வேதிக் ஃபிசிஷியனாக இருக்கேன். எங்கள் கிளினிக் வந்து மதுரை அண்ட் சென்னையில் இருக்கு. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ருமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம் சொல்லுவாங்க தமிழில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, கைகால் வந்து அசைவு உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ஸ்மால் ஜாயின்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்கமும், கையை அசைக்கவும் முடியாது. அதாவது உங்களோட வேலையில் செய்ய முடியும். கை வந்து இறுக்கமாக உங்களால் கையை நிமிக்க முடியாது, நடக்கும்போது வலி, வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்தில் வரும். ஸோ இது காமனாக லேடிஸ்க்கு தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஜென்ஸ்க்கு அந்த அளவுக்கு நமக்கு இந்த ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப ரேராக தான் தெரியும். மோஸ்ட் ப்ராபப்ளி லேடிஸ் தான் வந்து ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸில் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலி முன்னாடி எல்லாம் வந்து ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு மேலே தான் ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் லைக் ஆஃப்டர் டெலிவரி 23 இயர்ஸ் 25 இயர்ஸ்லேருந்தே நம்மளால் வந்து கிளினிக்கில் இந்த ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி எல்லாம் வந்து இந்த ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் பாதித்த பேஷண்ட்டை பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிளினிக்கில் பார்க்க முடியுது. ஸோ லேடிஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் எந்திரிச்ச உடனே இந்த கை கால் வந்து நம்மளால மூவ்மெண்ட் பண்ண முடியல, பெட்லேருந்து எந்திரிச்சு காலை கீழே வைக்க முடியல, இடுப்புல வந்து ரொம்ப வலியா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஃபுல்லா வீக்கமா இருக்கும் அவங்களுக்கு. தென் வந்து அல்சரேஷன் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க குழந்தைய கூட அவங்களால தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு தெம்பு இருக்காது. லேடிஸ்க்கு ஏன் அதிகமா வருதுன்னா, அவங்களோட உணவு பழக்கவழக்கங்களும், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் தான் காரணம். உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜென்ட்ஸ் வந்து ப்ராப்பரா லேடீஸ் அவங்களுக்கு குக் பண்ணி குடுப்பாங்க. ஸோ 3 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃபுட் கிடைக்கும். லேடீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்டைம்லி ஃபுட். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமுக்கு அவங்க வந்து ஃபுட் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு பசிக்கும்போது என்ன கிடைக்குதோ அதுதான் எடுப்பாங்க. அதுல வந்து நியூட்ரிஷியஸ் இருக்குமா, இல்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய சாதம், மிஞ்சின சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ ருமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ் மெயினா வரக்கூடிய காரணமே வந்து ஃபுட்டுனால தான். புவர் டைஜஷன் அண்ட் புவர் மெட்டபாலிசம் தான் இந்த ருமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ் லேடிஸ்க்கு வரக்கூடிய மெயினான காரணம். இன்னொன்று வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி ஏன் வருது, இல்ல குழந்தை பிறப்புக்கு அப்புறம் ஏன் ருமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ் வருது அப்படின்னா, ப்ராப்பரா இந்த கிளென்சிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து யூட்ரஸ் கிளென்சிங் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைஜஷன் கம்மியா இருக்கும், அவங்க உடம்பு வந்து ரொம்ப செதஞ்சிருவாங்க அந்த டெலிவரிக்கு அப்புறம். ஸோ அந்த ஆஃப்டர் கேர் நல்லா இருக்கு, போஸ்ட் நேட்டல் கேர், அதெல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணலைன்னா இந்த ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் வந்து லேடிஸ்க்கு சீக்கிரமா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரண அவயம் பாதிக்கப்படுறதுனால, ஜீரணம் ஆகாதனால, ப்ராப்பரா வந்து ஜீரணம் இல்லாதனால, அக்னி வராதனால என்ன ஆகும்னா, உடம்புல வந்து கரெக்டா மலமும் வெளியேறாது. உடம்புல இருக்கிற என்ன ஆகும்னா, ஆமம் சொல்லுவோம். அதாவது அன்டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல் வர்றது என்ன ஆகும்னா, உடம்புல இருந்து ஒரு புரோட்டீன் சுரந்து, அது வந்து சின்னது பெரியதுன்னு இருக்க ஜாயின்ட்ஸ் சந்தின்னு சொல்லுவோம். அதில் வந்து உட்காந்துரும் அந்த புரோட்டீன். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரேவா மாறும். இந்த புரோட்டீன் என்னன்னா நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா, கை கால் மடக்கிறதுக்கும் நிமிக்கிறதுக்கும் அவங்களோட வேலைகளை செய்யறதுக்கும் தடை பண்ணும். அதான் இந்த வியாதி வந்து உயிரை அழிக்காது, ஆனா முடக்கி போடும். அதனாலதான் அது பேர் முடக்குவாதம்னு சொல்றாங்க. ஜீரணம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி சாப்பிட்ற பொருள் எளிமையா இருக்கணும். ஜீரணத்தை பாதிக்கிற மாதிரி உணவை எடுத்துக்கிட்டாலும் இந்த வியாதி வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சீக்கிரம் வந்து அவங்கள பாதிப்படைய வைக்கும். அதே மாதிரி லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, பழைய மிஞ்சின சாப்பாடு சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணாலே வந்து இந்த ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும். லேடிஸ் தான் மெயினாக இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட்ஸே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து நேற்று வச்ச சாப்பாடு மிச்சம் இருக்கு, குழம்பு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூடு பண்ணி சாப்பிட்றாங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி அந்த பழைய மிஞ்சின பொருட்கள், அந்த சூடாக சாப்பாடு சாப்பிட்றது, அதெல்லாம் இல்லாம அந்த ஆறுன சாப்பாடு, மிஞ்சின சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றதே வந்து மெயினான காரணமா நம்ம எடுத்துக்கலாம். உடலுக்கு சேராத சத்தற்ற உணவுகள் ஃப்ரீசர்ல வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுனாலையும் இந்த மாதிரி வியாதிகள். அதே மாதிரி மலம் கட்டுப்படுத்துறது, அது வந்து நமக்கு மோஷன் போக தோணுச்சுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், அப்புறம் போகலாம், அந்த மாதிரி கட்டுப்படுத்தி அப்படியே வச்சாலுமே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து லேடிஸ்க்கு நிறைய வரும். இதோட அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் அறிகுறிகள்
இல்ல ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் தான் வரும். அந்த ஸ்மால் ஜாயிண்ட்ஸ்ல வந்து பெயின் ஆரம்பிச்சிருப்போம். அவங்க வந்து துணி துவைக்கிறாங்க அப்படின்னா, அந்த துணி பிழியதுல, இல்ல அந்த துணி காய போடுறதுல, கை கொஞ்சம் தூக்குறதுல அந்த மாரி எல்லாம் இனிஷியலி தெரியும். அதே மாரி காலையில எழுந்திரிக்கும்போது ஏன்னா அவங்களுக்கு காலையிலேயே எழுந்திரிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிறபோது அந்த சுறுசுறுப்பு வராது. கையில ஒரு டம்ளர் எடுக்கணும்னா கூட அந்த பலக்குறைவ அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுதான் மெயினா இனிஷியலி சிம்ப்டம்ஸ். அண்ட் அடிக்கடி ஜுரம் வர்ற மாதிரியே இருக்கும். ஏன் எனக்கு அடிக்கடி ஜுரம் வருது அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் அதுக்கப்புறம் தாண்டுனாக்கன்னா வீக்கம் வர ஆரம்பிச்சுரும். ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லயுமே வீக்கம் வர ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி கை கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி அதிகமா இருக்கும். என்ன சொல்றது? சில்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு பொருளையும் வேகமா எடுக்க முடியாது. அவங்கள அசைவுத்தன்மை வந்து குறையும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸோட அறிகுறிகள், ஆரம்ப அறிகுறிகள். இப்போ வந்து இயர்லி ஸ்டேஜ்லயே நம்ம வந்துட்டா எவ்வளவு நாட்களுக்குள்ள இதை குணப்படுத்த முடியும்? இல்ல இது வந்து இயர்லி ஸ்டேஜோட தாண்டி போயிடுச்சுன்னா குணப்படுத்த முடியுமா? ஏர்லி ஸ்டேஜ்ல அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்லயே வந்து நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் குடுக்கலாம். ஸோ 3 மந்த்ஸ்லயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ், அந்த ஸ்வெல்லிங், அந்த ஃபீவரிஷ்னஸ் அதெல்லாமே நம்ம குறைச்சுக்கலாம். ஸோ ஏர்லியா பார்க்குறது வந்து பெட்டர். பட் ஏர்லியா பார்க்குறதுங்கிறது வந்து ரேர். ஏன்னா யாருமே ஆயுர்வேதத்துக்கு அவ்வளோ சீக்கிரமா வரமாட்டாங்க. உடனே பெயின் வந்தோனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இல்ல பக்கத்துல போய் அலோபதி டாக்டர பார்த்து மாத்திரை போடுவாங்க. ஸோ அந்த சிம்ப்டம்ஸ் அப்படியே கட்டுப்படுத்தி, கட்டுப்படுத்தி என்ன ஆகும்னா, ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர்ல வந்து அது ரொம்ப அக்ரவேட்டடா இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் நம்ம கிட்ட வருவாங்க. பட் அந்த கண்டிஷனே வந்து நம்ம ஒரு 6 to 8 மந்த்ஸ்ல வந்து நல்லாவே கியூர் பண்ணி விடுறோம். இப்போ வந்து மோஸ்ட்லி உமன்ஸ் தான் வரும்னு சொல்றீங்க. மென்ஸ்க்கு வரா மாதிரி இருந்ததுன்னா மென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சிம்பிளா கியூர் ஆகுமா இல்ல உமன்ஸ்க்கு கியூர் ஆகுமா? யாருக்கு வந்து இந்த இம்யூனிட்டி அதாவது வியாதியோட தன்மையை பொறுத்து ஆண், பெண்ண பொறுத்து. அதாவது புரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்கு, ஆர்ஏ ஃபேக்டர் எந்த அளவுக்கு ரத்தத்துல இருக்கோ, அந்த ஜாயிண்ட்ஸ்ல இருக்கோ, அத பொறுத்து அது அமையும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆர்ஏ வந்து ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். உங்க நோய் எதிர்ப்பாளை வந்து உங்களுக்கு எதிரா வேலை செய்றனால இந்த நோய் வரும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, இதே சிம்ப்டம்ஸ் சைன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸும் வரும். பட் இது வந்து கெட்டது வயித்திலிருந்து அக்னியிலிருந்து உருவாகுற வாயுனால வந்து உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரோட்டீன் ஆகி மாறும். கவுட் பார்த்தீங்கன்னா ரக்தவாதம். இது வந்து உப்புனால வரும். அதுக்கும் சிமிலர் ஒத்துமையா தான் இருக்கும் தவிர, பட் ஆனா வந்து வியாதியோட தன்மை மாற்றங்கள் இருக்கும். கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஆரையில பார்த்தீங்கன்னா, வீக்கம் எல்லாம் இருந்தாலும், உங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் இருக்கும். ஆனா கவுட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எரிச்சலோட சேர்ந்த வலி இருக்கும். கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கட்டு விரல்ல தான் ஆரம்பிக்கும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ். அதில பார்த்தீங்கன்னா, உப்பு அடையிறதுனால, இதில வந்து எப்படி டாக்ஸிக்ஸ் வந்து அது புரோட்டீன் ஆகி கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து ரத்தத்தில அடையுதோ, இதில வந்து இதே டாக்ஸிக்ஸ் வந்து உப்புனால அடையும். அப்படிங்கும்போது கன்வெர்ட்டட் ஆகும்போது உப்பு அந்த இடத்துல பட்டா என்ன ஆகும்னா, எப்பவுமே எரிச்சல் இருக்கும். கால மடக்க கஷ்டமா இருக்கும். அது ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணுக்கால்ல கட்டை விரல் ஆரம்பிக்கும். கையில கட்டை விரல்லயும் ஆரம்பிக்கும். இதுக்கு தான் ஆர்ஐக்கும் கவுட்டுக்குள்ள டிஃபரெண்ட். அதாவது எங்கள்ட்ட வர்ற எல்லா நோயாளிகளும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஐ ஃபேக்டர் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களால காமனான ஃபேக்டர் தான். கை, கால் மடக்க முடியாது, டயர்ட்னஸ் இருக்கும். ஜாயிண்ட்ஸ்ல எல்லாமே வீக்கம் இருக்கும். காலையில எழுந்த உடனே கை, கால் நிமிக்க முடியாது. பயங்கர ஸ்டிஃப்னஸ் இருக்கும். சூரியன் வர தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலைய வேகமா செய்ய முடியும். சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட நல்ல வேலைய செய்ய முடியும். திருப்பி சூரியன் மறையிற சமயத்துல என்ன ஆகும்னா, கை திருப்பி இறுக்கமாயிரும். அடுத்த நாள் காலைல வந்து அவங்களால கை, கால வச்சு வேலை செய்றது பயங்கர சிரமமா இருக்கும். எந்த ஒரு வேகமான வேலையும் செய்ய முடியாது. எல்லா வேலையும் முடக்கி போறதுனால தான் இது தமிழ்ல முடக்குவாதம்னு சொல்றாங்க. இப்ப ரீசென்ட்லி எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தது. அவங்க வந்து 34 இயர்ஸ் ஓல்டு. அவங்களுக்கு வந்து 2 டெலிவரி முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்கிட்ட வந்தாங்க. பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறமே ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டுபிடிச்சாங்க. அவங்க பக்கத்துல அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட போனாங்க. மெடிசின்ஸ் எடுத்தாங்க. அந்த டைம்ல அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சித்தா டாக்டர பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தெரப்பீஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஆற கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சுன்னா, செகண்ட் பேபி பார்ன் ஆயிடுச்சு. செகண்ட் பேபி பார்ன் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்லயே திருப்பி அந்த ஆரை வந்து அவங்களுக்கு ரிக்கர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க திருப்பி சித்தா பண்ணும்போது அவங்களுக்கு அது சரியாகல. ஸோ அவங்களே ரெஃபர் பண்ணி அலோபதியில போயிருக்காங்க. ஸோ அங்க வந்து பெயின் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவங்க ஸ்டெராய்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ 3 மந்த்ஸ் வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல அவங்க ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி இதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த பிரிஸ்கிரைப் பண்ண ஸ்டெராய்ட்ஸையும் வந்து மெடிக்கல் ஷாப்ல போய் அவங்களா வாங்கி அவங்களா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நடக்க முடியாம வீக்கம் அதெல்லாம் வச்சுதான் என்கிட்ட வந்தாங்க. என்னோட ஒரு ஓல்டர் பேஷண்ட் ரெஃபர் பண்ணி தான் அவங்க வந்தாங்க. ஸோ வரும்போது என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இது சாத்தியமா ஆகுமா டாக்டர்? இதுல இருந்து நான் வெளியே வர முடியுமா? நீங்க ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்ட கியூர் பண்ணியிருக்கீங்க. அவங்க சொல்லி தான் வந்தாங்க.
வந்திருக்க. ஸோ அது கியூர் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பா பண்ணலாம்ப்பா. நீ வந்து ஆனா ஸ்டெராய்ட்ஸ் விட்டுறணும். ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம மெடிசனோட எஃபெக்ட் தெரியாது. பட் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும்போது வந்து நம்ம மெடிசன் ஒர்க்கும் ஆகாது. அதே மாரி உனக்கு பெயின் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொன்னேன்னா, "நீ போராட ரெடி அப்படின்னா, உன்ன நான் 6 to 8 மந்த்ஸ்ல நான் வெளிய கொண்டு வந்துர்றேன்" அப்படின்னேன். அந்த பொண்ணு வந்து, "நான் ரெடி மேடம். எனக்கு வந்து ஸ்டெராய்ட்ஸ் வேணாம். எனக்கு வந்து நீங்க மெடிசின் குடுங்க" அப்படின்னு. ஒரு 3 மந்த்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. ஒரு 2 வீக்ஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஸ்டெராய்டு விட்ட உடனே ஃபுல் ப்ளூம்ல வந்தாங்க. அந்த ஸ்வெல்லிங், பெயின் எல்லாமே பழைய மாதிரி வந்து. பட் அவங்க எங்க கூட சேர்ந்து போராடுனாங்க. போராடி ஒரு 3 மந்த்ஸ்ல நல்லாவே ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 80% அப்புறம் ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ ரிகவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டெராய்டு எடுத்தபோது அவங்க நல்லா பூம் ஆயிருந்தாங்க. வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து வாட்டர் கன்டென்ட். ஸோ ஒன்ஸ் ஸ்டெராய்டு விட்ட உடனே இந்த நீர் எல்லாமே குறைஞ்சு, ஆள் வந்து ரொம்ப பலகீனமாயிடுச்சு. வீக்னஸ் நல்லாவே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள நான் அட்மிட் பண்ணி 10 டேஸ் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் இதுலேருந்து வெளிய வர முடியும்னே நினைக்கல டாக்டர். எனக்கு இப்போ வந்து ரொம்ப லைட்னஸா ஃபீல் பண்றேன். நான் கையெல்லாம் நல்லா அசைக்கிறேன்." ஸோ யோகா பயிற்சியெல்லாம் நான் இங்க குடுத்தேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை இனிமே என்னால வந்து நார்மலா லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு டாக்டர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆயுர்வேதத்துல வந்து இந்த ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் வந்து நல்ல இதுவா கியூர் பண்ணிக்கலாம். பட் நம்பிக்கையோட வரணும். அதே மாரி டாக்டர் சொல்றது வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஆயுர்வேதிக்ல நம்ம கியூர் பண்ணோம். அகைன் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இருக்கு. என்னன்னா லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு ஆட்டோமின் டிசீஸ்னால வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு 2 வருடங்காலமாவது நம்ம சொன்ன பத்தியத்தையும் இதையும் ஃபாலோ பண்ணா மெடிசின்ஸ் தேவை கிடையாது. உடற்பயிற்சி, ப்ராப்பரான ஃபுட்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா டயட்டு இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா, அந்த நம்மளோட உடம்பே அத சரி செஞ்சுக்கும். ஏன்னா அவ்வளதான். இது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கிடையாது. நம்ம உடம்புலேருந்து நம்மளே உருவாக்குறது தான். நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால நம்மளே உருவாக்கக்கூடிய டிசீஸ் தான் இந்த ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸ். ஸோ நம்மளே நினைச்சுட்டாங்கன்னா, இது சரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் கேட்கிற கேள்விதான். ஒன்ஸ் கியூர் ஆயிடுச்சு திருப்பி வருமான்னு. கண்டிப்பா வராது. எப்படி வராதுன்னா, நீங்க கரெக்ட்டா லைஃப் ஸ்டைல் ஒரு 2 இயர்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நீங்க கரெக்ட்டா யோகா பயிற்சி இதெல்லாம் பண்ணாலே மெடிசின்ஸ் இல்லாமயே நீங்க இது வராம வச்சுக்கலாம். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ் நம்ம 6 to 8 மந்த்ஸ் சொல்லுவோம். பட் அது வரைக்கும்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா வலி, வீக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து திருப்பி மாத்திடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த ரிகரன்ஸே வருதுன்னு தவிர, ப்ராப்பரா டாக்டர் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராப்பர் டைமிங்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, இந்த நோய் வந்து திருப்பி வராம அவங்களால வந்து இது வச்சுக்கலாம். இனிஷியலி வந்து இப்போ ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் ஏர்லியரா கண்டுபிடிச்சு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரதா இருந்தா, மெடிசின்ஸ்லயே நம்ம கியூர் பண்ணிக்கலாம். இன்டர்னல் மெடிசின்ஸ்லயே வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த இன்டைஜஷன் அந்த இதெல்லாமே வந்து அந்த மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்றது, அந்த டாக்ஸின்ஸை வெளியே டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ஆயுர்வேதத்துல நாங்க பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போதே நமக்கு வந்து RA and CRP எல்லாம் 3 மந்த்ஸ்லயே வந்து நல்லாவே குறைஞ்சிரும். இப்போ நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்போம். ஸோ இதுக்கு வந்து போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலி அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வீக்கத்தோடய வலியோடய ஃபீவரிஷ்னஸோடய வருவாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து எண்ணெய் தேய்க்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இனிஷியலி மெடிசின்ஸ் கொடுத்து அந்த வலி அந்த வீக்கம் அதெல்லாம் நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்ற பிறகு ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அட்மிட் பண்ணி யூஸ்வலி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விரேஜன் நம்ம ஒரு பர்கேஷன் கொடுப்போம். பர்கேஷன் கொடுத்து அந்த குடலை கொஞ்சம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் 14 டேஸ் இல்லைன்னா 28 டேஸ் அந்த மாதிரி நம்ம அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டர்னலி ட்ரீட்மெண்ட் என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னாக்கா ஜாயின்ஸை வந்து ரெஜுவினேட் பண்ணுறதை எய்ம் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டிஃப்னஸ் பெயின் எல்லாம் குறைச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து பலகீனமாக இருக்கும், வீக்காக இருக்கும். ஸோ அந்த வீக்னஸை குறைச்சி அந்த ஜாயின்ஸை வந்து ரெஜுவினேட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம் மேம். அகைன் இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்? அதாவது இந்த நோய்க்கு வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா மருந்து எடுக்கிறதுனால கேட்டால் வராது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். இதுலேருந்து நம்ம வெளியே வரும்போது நோயோட தன்மையிலேருந்து நம்ம வெளியே வரும்போது நம்மளோட புது லைஃப்ல புது வாழ்க்கை மாதிரி இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வழிமுறையில் அவங்களோட உணவு மற்றும் உடற்பயிற்சி ஸ்ட்ரெஸ் லைஃப் இல்லாமல் நல்லா வாழ்ந்தாங்கன்னா 2 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அவங்களோட ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா அவங்க உடம்பே அதை சரி செஞ்சு வெளியே வந்துக்கலாம். ஆங்கில மருந்துக்கு போகணும்னா 1/2 மணி நேரம் முன்னாடி போய்க்கலாம். காய்ச்சல் லைஃப் ஸ்டைலில் வர பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க மருந்து எடுத்துக்கலாம். இதுல எந்த பாதிப்பும் வராது. இது வந்து ஒரு பரம்பரை நோயான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சாத்தியங்கள் உண்டு. அதாவது ஹெரிடிட்டியா நமக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்றாப்புல அந்த தன்மை கொஞ்சம் மாறுபடுகள் இருக்கும். அவங்க அப்பாவுக்கு வந்துருச்சு,
பையனுக்கு வருமா அப்படின்னு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்றா போல அதெல்லாம்? இப்போ அவங்க ஃபேமிலியில யாருக்காவது இருக்கு, இப்போ கேட்பாங்க எங்க அம்மாவுக்கு ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, எனக்கு வருமானா கண்டிப்பா வர மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜீனோட எஃபெக்ட்னால கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம முன்னோடியே நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது, தென் வந்து அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம வந்து நம்மளோட உணவை வந்து நம்ம தெரிஞ்சு சாப்பிடணும். ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நல்லா தெரிஞ்சு நல்லா ருசிச்சு அந்த மாதிரி சாப்பிடணும். அதே மாதிரி பழைய சாப்பாடு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், ஸோ அந்த லைஃப் ஸ்டைல், தூக்கமின்மை, இப்பெல்லாம் வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே படுத்து கிடக்கிறது, ஸோ இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு எழுந்திரிக்கிறது, ஸோ நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கே வந்து அது சேஞ்ச் பண்ணிடும். ஆல்ரெடி ஜீன்ல அந்த இன்ஹெரிட்டட் இது இருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக உருவாகும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே அது வராது. அதாவது ஆரையா இருக்கட்டும், கவுட்டா இருக்கட்டும், ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், இந்த மாதிரி நோயில் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் தைரியமா எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் சரி பண்ணி விடுறோம். இந்த பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். இந்த நோயை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் எல்லாமே நிரந்தர தீர்வு கொடுக்குறோம். ஆயுர்வேதத்துல வந்து சர்வே சந்து நிராமயா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க அப்படிங்கறதா ஆயுர்வேதமே சொல்லுது. ஸோ அதுக்காண்டி உள்ள வழிமுறைகளும் ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஹெல்த்தியா நல்லபடியா எந்த ஒரு நோய் இல்லாம நல்லபடியா வாழுங்க, அதுதான் எங்களோட எண்ணம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லைன்னா டிசீஸ்ல ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்க கிளினிக் வந்து மதுரையில இருக்கு, அதே மாதிரி சென்னையிலும் KK நகர்ல பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். நோயற்ற வாழ்வு இல்லாமல் சந்தோஷமா எல்லாருமே இந்த வாழலாம். நன்றி, வணக்கம்.